பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. காகிதமில்லா சட்டமன்றம் என்னும் நிலையினை உருவாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டிற்கான உட்குறையாத வினாக்கள் விடைகளின் 8வது பட்டியல் தலா 1 முதல் 100 வரையிலான வினாக்கள் விடைகள் உள்ளடக்கியது. உட்குறையாத வினாக்களின் எண்கள் மற்றும் உறுப்பினர்களின் பெயர் ஆகிய விவரங்களை மட்டும் உள்ளடக்கிய அட்டவணை பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவற்றின் மென்பொருள் வடிவம் சாஃப்ட்வேர் காப்பி PDF முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மின்னஞ்சலிலே அனுப்பப்பட்டுள்ளன. இதன் அச்சிடப்பட்ட பிரதிகள் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பெறாது என்பதை பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உட்குறியாத வினா விடைகளின் தகவல்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதனையும், மேலே குறிப்பிட்ட இப்பட்டியலின் 2 பிரதிகள் மாண்புமிகு உறுப்பினர்களின் பார்வைக்காக சட்டமன்ற பேரவை நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2019-20ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2019-20 நிதிநிலை அறிக்கையின் மேல் பொது விவாதத்தில் உரையாற்றுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். தரமணியில் ஒரு 12 ஏக்கர் நிலத்தில் ஒரு ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். என் பசங்க 7-8 வருஷம் அங்கே படித்தாங்க. அதை உருவாக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், US அம்பாசிடர் சேர்ந்து சொன்னாங்க, இதில் வந்து ஒரு 1500-200 வெளிநாட்டு இங்கே வந்து வேலை செய்கிற எக்ஸ்பேட்ரியட்ஸோட குழந்தைகள் இங்கே இடம் பெறுவார்கள். இது ஸ்கூலை சிறப்பாக நடத்தினால் இன்னும் தொழில் வர ஈர்க்க ஒரு ஆசெட்டாக இருக்கும், ஒரு நன்மையாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 1996-2001 நடந்த தலைவர் கலைஞர் ஆட்சியில் முதல் சில இடமும், 2001-2006 நடந்த அம்மையார் ஆட்சியில் இன்னும் கொஞ்சம் இடமும் சேர்ந்து ஒதுக்கப்பட்டது. இப்போது அவங்க கையில் வச்சுருக்கிறது சுமார் 12 ஏக்கர், சுமார் ஒரு 800-900 கோடி மதிப்புக்கு உள்ள நிலம். ஏன்னா அது தரமணியில் எக்ஸாக்டாக டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்குது. முதல் வருடம் சேருகிற ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் 28 லட்சம் ரூபாய். இந்த ஸ்கூலில் 28 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ். ஆன்கோயிங் ஃபீஸ் வருடம் அதற்கு பிறகு 20 லட்சம் ரூபாய். அப்போ என்ன ஆகுது, யாரெல்லாம் எக்ஸ்பேட்ரியட்ஸாக வர்றாங்களோ அவங்களால் இதை கட்ட முடியவில்லை. அதனால் எக்ஸ்பேட்ரியட்ஸ் பெரும்பாலானவர்கள் இந்த ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறதில்லை. நல்ல வேலைக்கு சென்னையில் இன்னும் பல நல்ல பள்ளிக்கூடங்கள் அங்கங்கே இருக்குது, அதனால் அங்கங்கே அனுப்பிச்சிடுறாங்க எக்ஸ்பேட்ரியட்ஸ். அப்போ இந்த ஸ்கூல் என்ன பண்ணுது, அந்த இடத்தை எப்படியாவது நிரப்பணும் என்ற வகையில் மொத்தமே 800 மாணவர்கள் தான் இருக்காங்க, ஃபீ கட்டுற மாணவர்கள் இருக்காங்க என்ற சூழ்நிலையில் இந்தியர்களை அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக சட்டப்படி ஆரம்பிக்கப்படி வெளிநாட்டுக்காரர்களை தான் சேர்க்கணும். ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்தா அங்கே எல்லாம் இந்தியன் பாஸ்போர்ட், யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக 20 லட்சம் 30 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியுமோ அந்த ஸ்கூலில் போய் சேர்றாங்க. அப்போது எந்த வகையில் இது நல்ல பயனாகும் அரசாங்கத்தோட சொத்துக்கு? 800 கோடி ரூபா சொத்து. நம்மளுக்கெல்லாம் தெரியும், நம்ம தொகுதியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கழிப்பறை உருவாக்குறோம், பெண்கள் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ புது கிளாஸ் ரூம்ஸ் பண்ணுறோம், எத்தனை சதவீதம் நம்ம மேம்பாட்டு நிதியில் அதுக்கு அளிக்கிறோம். அதெல்லாம் மீறி இங்கே நம்ம மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி. அப்போ நம்ம நாட்டில் நடக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸே ரெகுலேட் பண்ணுறோம். இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு லீவ் விடுவாங்க. நம்ம பப்ளிக் ஹாலிடேனா வேணும்னா விடுவாங்க, வேணான்னா விட மாட்டாங்க. ஆனால் நிறையா வேலை செய்கிறவங்க நம்ம சிட்டிசன்ஸ். அதனால் நான் லேபர் மினிஸ்டர்கிட்ட கேட்க வேண்டியது, இது எப்படி சரி வரும்? அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸ்ட்டு கேட்க வேண்டியது, உங்கள் தொழிலை அதிகரிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் அந்த வேலையை செய்கிறதில்ல. இதே மாதிரி ஒரு ரெயின் டே, அதாவது மழைக்காக மூடப்படுற ஸ்கூல் அப்படின்னா நான் வருவாய்த்துறை அமைச்சரை கேட்க வேண்டியது, அவங்க வேணும்னா மூடுவாங்க, இல்லைன்னா மூட மாட்டாங்க. இவங்க அமெரிக்காவில் இருந்தால் கூட சட்டத்தை ஃபாலோ பண்ணும், இந்தியாவில் இருந்துக்கிட்டு சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் என்ன வேணாலும் பண்ணுறாங்க. அப்போ 800 கோடி சொத்தை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொடுத்து நான் கேட்க வேண்டியது, இத்தனை ஒரு மரபுக்கு மீறி, இத்தனை ஒரு ஒரிஜினல் இன்டென்ஷனுக்கு வேறுபாடா இவ்வளோ பெரிய சொத்தில் ஒரு நடக்கிற ஒரு நிர்வாகத்தை அரசாங்கம் கொஞ்சம் கண்காணிப்பில் கொண்டாந்து இதை திருத்தணும் என்று வேண்டிக்கொள்ளி கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குடிக்கிற போது
விலையுயர்ந்த இடத்தை அரசுகள் அவர்களுக்கு வழங்கியும் அதே நேரத்தில் மேலை நாடுகளில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற விதிமுறைகளை மாற்றி இன்று இந்தியாவில் இருக்கிற மாணவர்களை சேர்க்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலே அதற்கு என்ன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை அரசு பரிசீலித்து அதற்கு பிறகு நல்ல முடிவினை மேற்கொள்ளும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாகவே அரசினுடைய நிலத்தை ஒரு பொது சேவை நிறுவனங்களுக்கோ அல்லது கல்வி நிறுவனங்களோ அல்லது தொழிற்சாலைக்கு வழங்கப்படுகின்ற போது சம்பந்தப்பட்ட என்ன நோக்கத்திற்காக அவர்கள் அந்த நிலத்தை வாங்குகிறார்களோ பெறுகிறார்களோ அதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும். மாறுபட்டு அவர்கள் கல்வித்துறைக்காக கல்வி சேவைக்காக வாங்கிய நிலத்தை வேறு எதுக்காக அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் வேறு ஏதாவது பயன்படுத்துகின்ற ஒரு முயற்சி ஏற்பட்டால் மீண்டும் அரசு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த ஒரிஜினல் ஜிஓ, அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய ஒரிஜினல் ஜிஓ போடப்பட்டிருக்குது. அதில் இருக்கின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2 வருடத்துக்கு முன்னாலேயே சொன்னது இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன். யாராவது இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தால் வருடத்துக்கு உற்பத்தியின் 15% மாநிலமும் மத்தியும் சேர்ந்து 15% வருமானம் வந்துட்டு இருந்த சூழ்நிலை இப்போ 10-10.5% குறைஞ்சிருச்சு. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னேன். இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட இந்த மாண்புமிகு துணை முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட நிதிநிலையில் உற்பத்தியின் மதிப்பு கிட்டத்தட்ட 15.5 லட்சம் கோடி. அப்போனா யோசிச்சு பாருங்கள், 5% மல்டிப்ளைட் பை 15.5 லட்சம் கோடினா கிட்டத்தட்ட 80,000 கோடி. அதனால் தான் நான் சொல்ல வருகிறேன், தயவு செய்து இந்த மாதிரி 1000 உதாரணங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு உண்மை உதாரணத்தை சொன்னால் தான் இந்த மாதிரி இருக்குன்னு நிரூபிக்க முடியுன்றதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை சொன்னனே தவிர 80,000 கோடி வருமானத்தில் சரிவாயிருக்குன்றதுனால் இது நம்ம கடமையை ஃபெயிலிங், நம்ம தோல்வி அடைகிறோம். ஏன்னா சரியான நிதியை திரட்டி சரியான வகையில் செலவு பண்ணுறது தான் நம்மளுடைய கடமை. ஏன்னா பாக்கி எல்லா சக்திகளும் அநீதியை உயர்த்தும் வகையில் தான் செயல்படுகிறார்கள். அரசாங்கம் ஒன்று மட்டுமே ஒரு ஜனநாயக நாட்டில் நீதியை நிலைநாட்டுறதுக்கு, அதாவது பொருளாதார நீதியை, பொருளாதார சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரே ஒரு சக்தி. இந்த சக்தி 70-80,000 கோடி வருமானத்தை இழந்தால் மக்களுடைய வாழ்க்கை பயங்கரமாக பாதிக்கும் என்ற அடிப்படையில் நான் இந்த கருத்துக்களை வரைக்கும் எல்லோரும் அமைதியாக எனக்கு கவனித்து என் ஒத்துழைப்பு தந்ததுக்கு நான் நன்றி கூறி நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.